இந்த திராவிட மாடல் அரசு செய்த ஊழலை பற்றியும், கே. நேரு செய்த ஊழலை பற்றியும் சொல்வதற்கு முன்னாடி, மக்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுதுங்க. ஏன்னா, ஆரம்பத்தில இந்த கேள்விய கேட்டுட்டு, அப்படியே இந்த விஷயங்கள்லாம் போலான்னு தோணுது. என்னன்னா, நம்ம டைட்டிலே பார்த்திருப்பீங்க. எந்த மாரி முதல்வர தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. எந்த மாரி முதல்வருங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? இதுல நம்ம தப்பு, நம்ம பங்கு நிறைய இருக்கு. ஊழல் செஞ்சிருக்காங்க, ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, நம்ம வீடியோ பதிவு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் டிஎம்கே செய்யும் இந்த ஊழல் பட்டியலையும், சட்ட ஒழுங்கு சரியில்லாத விஷயங்களையும் பரப்புரை செய்துட்டு தான் வராங்க. அதனால திரும்ப திரும்ப யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோம், யார தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம தேர்வு செஞ்சதுனால தானே இவங்கலாம் அந்த ஊழல் பண்றாங்க அப்படின்றத எப்ப புரிஞ்சுக்கிறோமோ, அப்போதான் இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் அழித்தொழிக்கப்படுவார்கள். இப்போ கே. நேரு வழக்குல பார்த்தீங்கன்னா, பல திருப்பங்கள் உருவாகி இருக்கிறது. இதுல முக்கியமாக இடி எப்படி இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க, எப்படி இந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்தது அப்படின்ற விஷயங்கள ஒட்டுமொத்தமா அலசிடலாம். கே. நேரு கண்டிப்பாக திகார் ஜெயிலுக்கு போவார். எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா கைது செய்யப்படுவார். இந்த தடவை பிஜேபி மன்னிக்காது. ஏன்னா 5 வருடங்களாக திராவிட மாடல் செய்யும் அரசுக்கு பாத்தீங்கன்னா, பிஜேபி கொஞ்சம் சப்போர்ட்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க போய் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, இங்க இருந்து நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா, பாசிசம், பாயாசம் இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டே இருப்பார். நாங்க போய் டெல்லியில கால்ல விழுந்துருவாரு. அதே மாதிரி எலெக்ஷன் வரும் இந்த சமயத்துல இதெல்லாம் நடக்கும். அதாவது மன்னிப்புலாம் நடக்குமா அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லன்னே சொல்லலாம். ஏன்னா பிஜேபி தக்க வச்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வனே செய்வார்கள். டெக்னாலஜி வந்ததுனால பாத்தீங்கன்னா, அவங்க எடுத்த ஆதாரங்கள் எல்லாமே WhatsAppல பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஆன WhatsAppல பதிவு செய்யப்பட்ட WhatsApp மூலமாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் பகிரப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வெளிய வந்துருச்சுங்க. அந்த ஆதாரங்கள தான் தூக்கி இடி பார்த்தீங்கன்னா, எங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் போட சொல்லி அந்த எவிடன்ஸ்லாம் அனுப்பி போடாம இருந்தாங்க. அதுவும் 1 வருட காலமாக 2024ஆம் வருடத்துல இந்த பார்த்தீங்கன்னா, அதாவது கே. நேரு செய்த ஊழல் இந்த 2024ல தான் அரங்கேறி இருக்குது. இதுல கிட்டத்தட்ட 8லிருந்து 9 மாசத்துக்குள்ள நடந்த ஊழல் பட்டியல் தான் சொல்றாங்க. அப்போ இந்த 5 வருடங்கள்ல நடந்த ஊழல் பட்டியல் எடுத்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நான் நம்ம ஆரம்பத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். 1200 கோடி இதுல ஊழல் வெறும் 9 மாதத்தில் நடந்த ஊழல். ஆனால் ஒட்டுமொத்தமாக நடந்த ஊழலை எடுத்தோம்னா 80,000 கோடி பார்த்தீங்கன்னா, ஊழல் செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல எப்படிடா இந்த எவிடன்ஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல முக்கியமா கவின் பிரசாத் அப்படின்ற ஒருத்தர் அவர் கூட இருக்காருங்க. இவர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 28 வருஷமா கே. நேரு கூட பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதுல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கே. நேரோட தம்பி மணிவண்ணன் அப்படின்ற ஒருத்தரும் இதுல இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரமேஷ் இதுல தான் முக்கியமானவர் தான் இவரு. அதுல அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பிரபு, அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா, இவரோட தம்பி அப்படின்னு தான் சொல்றாங்க. அது ஒண்ணு விட்ட தம்பி அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஷேர் செய்யப்பட்ட விஷயங்கள். இதுல வருண் ஐபிஎஸ் எப்படிடா உள்ள வந்தார் அப்படின்ற விஷயங்களையும் நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். வருண் ஐபிஎஸும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவரோட வாட்ஸ்அப்போட பதிவும் பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட அந்த கவின் பிரசாத், இந்த ரமேஷ் கிட்ட, இந்த மணிவண்ணன் அதாவது நேரு தம்பி கிட்ட இவங்கள்ட்ட எல்லாம் ஷேர் ஆகிருக்கிறது. இது எப்படி ஹவாலா மோசடி, அதாவது பார்த்தீங்கன்னா ஹவாலா மோசடி செய்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த கவின் பிரசாத் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் துர்கா ஸ்டாலின் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவர் எல்லா விஷயங்களையும் இங்க வரும், அதாவது கே. நேரு செய்யும் இந்த ஊழல் பட்டியல்களையும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, அங்க சந்தித்த விஷயங்கள் எல்லாம் இங்க பகிரப்படுகிறார். இல்ல ரமேஷோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமேஷ் இந்த ஹவாலா மோசடி செய்யறாங்க பாத்தீங்களா, இதுல இங்க வர அந்த ஊழல் அந்த அமௌண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை இங்க உள்நாட்டிலே எதுவும் அவங்க முதலீடுலாம் செய்யலைங்க, வெளிநாட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்போ வெளிநாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, 10 ரூபாய் நோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த 10 ரூபாய் நோட்ல நம்பரை கரெக்டா குறிப்பிட்டு அதை இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்கிற அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த 10 ரூபாய் நோட்டை சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இந்த ஒரு 10 ரூபாய் நோட்டுக்கு 250 கோடியா 100 கோடியா இதை அவங்க அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. இப்படிதான் இந்த ஹவாலா மோசடி, இந்த 1020 கோடி ஊழல் நடந்திருக்கிறது. அப்போ இதுல மணிவண்ணனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, டெண்டர் எடுக்கிற வேலை. பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டெண்டரு அது நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. கே. நேரு வகிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் வழங்கல் துறையில இந்த ஒரு துறையில மட்டுமே இந்த ஊழல்லாம் நடந்திருக்குதுங்க. அப்போ
நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 4-5 வருடங்களாக இந்த ஊழல் பட்டியலை எடுத்தா எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த டெண்டரை எடுத்த விஷயத்துல மணிவண்ணன் ஃபுல்லா பாத்துக்கிறாரு. இதுல நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கவின் பிரசாத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்வரிடம் டைரக்டா லிங்க் எவ்வளவு அமௌண்ட் வருது, என்ன பண்றாங்க, எவ்வளவு வந்து வெளிநாட்டுக்கு போகுது, இவங்கள்ட்ட எவ்வளவு ஷேர் போகுது, இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துருக்காரு. இந்த லிஸ்ட் எல்லாம் வாட்ஸ்அப்ல சூப்பர்பா ஈடி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ரமேஷை பிடிச்சா அங்க பாத்தீங்கன்னா அவரு இந்த ஹவாலா மோசடிக்கு எவ்வளவு அமௌண்ட்லாம் வெளியில அந்த 10 ரூபாய்லாம் அனுப்பி எந்த அளவுக்கு உங்க அமௌண்ட்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. அதில் வந்து அமௌண்ட் கீழே வருது. நம்ம 10 ரூபாய் அனுப்புனாங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக எடுத்துட்டாங்க. இதுல முக்கியமாக நேரு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதை நாங்கள் சற்றதே சந்திப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப்போட ஆதாரங்கள் எவிடன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்பே இல்லையா தலைவர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஊழல் பண்ணவங்க ஆமானா சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை அவங்க சற்றதே அணுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அணுகுனாலுமே அவர்கள் சிக்கிட்டாங்க அப்படின்றதான் இதுல நிதர்சனமான உண்மை. இதுல ஒரே ஒரு விஷயத்த நான் வந்து குறிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்தியாவிலே முதலீடு செய்தால் ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலையாவது கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கொண்டு போய் வெளிநாட்டுல கோடி கோடியா பணத்தை சேர்க்கிறாங்க. பாத்தீங்கன்னா அங்க போய் ஆடு பண்ணை, மாடு பண்ணை, பாத்தீங்கன்னா பால் பண்ணை இப்படி எல்லாம் வைக்கிறாங்க. ஏங்க ஒரே ஒரு விஷயம்தான். ஒருத்தருக்கு அதாவது பணக்காரன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடு வேணும், நல்ல வீடா. சரி இன்னும் கொஞ்சம் ஆசைப்படுற பங்களா வீடா வேணும், பெரிய பங்களா வேணும், ஸ்விம்மிங் பூலு, ஒரு 2 கார் 3 காரு இந்த மாதிரி வந்து வசதிகள்லாம் வேணும். ஒரு 200 காரு பங்களா வந்து ஒரு 10-20 பங்களா பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் அந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பால் பண்ணை அந்த பண்ணை இந்த பண்ணை பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல நிலங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பணத்தை கொண்டு போய் என்னத்தையா பண்ண போறீங்க? ஒண்ணுமே புரியலையா? உங்களுக்கு வயசாயிடுச்சுங்க. எல்லாருமே 65-70 வயசுக்கு மேல ஆயிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு ஆசை அடங்கவே இல்லையா? மக்கள் பணம் தெரிஞ்சுங்க. என்ன சொல்றாங்கன்னா கணக்கீடு எடுத்து இந்த பணங்களை எல்லாம் வந்து இவர்கள் செய்த ஊழல் எல்லாம் கொண்டு வந்தா இந்த கடன் நேரம் அடிச்சிருக்கலாம். இந்த 1 வருட ஆட்சியிலேயே 5 வருட ஆட்சியிலேயே மக்கள் வரி பணத்திலிருந்து இவங்க செய்த ஊழல் பணத்திலே அடிச்சிடலான்றாங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. இப்ப 1020 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவங்களுக்கு வர அமௌண்ட் வந்து மாசம் மாசம் 30 லட்சம் பாத்தீங்கன்னா 3 கோடி 30 கோடி 100 கோடி இப்படி வந்து மாசம் மாசம் வந்துகிட்டே இருக்குமா. இவங்க வந்து இதே வேலையதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறேன். இங்க அரசியல் எப்படி தெரியுமா நடக்கிறது? அதைனா இப்படிதான் நடக்குது. எப்படின்னா மக்களுக்கு சேவை செய்ய வரோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மக்களுக்கு சார்ந்த விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம், இங்க கல்குவாரி அமைச்சு அந்த கல்குவாரில இருந்து எடுக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த டெண்டர் அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாலைகள் போடுறோம், சிமெண்ட் ரோடு போடுறோம், இப்படி ஏதாவது ஒரு டெண்டரை அறிவிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். முக்கியமான நிறைய டெண்டர் இருக்குது, சொன்னா நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்கலாம். இந்த டெண்டர் எல்லாமே வந்து ஏதோ ஒரு கமிஷன் வருது. இதை நம்ம செய்யறோமா செய்யலையா, செய்யாம கணக்கு காட்டுறோமா, இல்ல யாராவது ஆர்டிஐ போடுறாங்களா அவங்கள ஆர்டிஐ போட வச்சிருந்தா ஜோலியை முடிச்சிடுறது, இப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்க மந்த்லி மந்த்லி எவ்வளவு இந்த டெண்டர் மூலியமா வருது இன்கம், எந்த எந்த அமௌண்ட்டை வந்து என்ன எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஒண்ணும் கிடையாதுங்க. சென்னை வரைக்குமே வந்து ஏகப்பட்ட பில்டிங்க பாத்தீங்கன்னா கட்டி தீர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய பில்டிங்லாம் இங்க என்ன பண்ண போறாங்க, வாடகை விட்டு அந்த பணங்கள் எங்க போகுது, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலங்க. இவங்க வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றாங்களா, இல்ல வந்து அரசியல்ல வந்து இந்த மாதிரிதான் அவங்க ஒரு என்னன்னா அரசியல மக்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பிசினஸா பயன்படுத்திக்கிட்டு மந்த்லி மந்த்லி என்ன பண்றோம் அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மும்பரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது. இதுல கேள்வி கேட்கறவங்களும் சரி, சட்டரீதியா வரவங்களும் சரி, எப்படி அணுகணுமோ அவங்களெல்லாம் அணுகிறது. இதுக்குள்ள வருண் ஐபிஎஸ் இருக்காரு பாத்தீங்களா திருச்சியில, அவரு உள்ள வந்திருக்காரு. அவரோட பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அந்த மேட்டர் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்குதுங்க. என்னன்னா ஒரு மக்களை வந்து காக்க வேண்டியவர்கள் இவர்கள் அரசியல்வாதி, இவரு ஒரு அரசு ஊழியர், அதாவது காக்கி சட்டை போட்டுக்கொண்டு மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர். அதைன்னா சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மக்களுக்கு உரிய வகையில் சேவை செய்யக்கூடியவர் என்ன வேலை நம்ம செஞ்சிருக்காரு. அவர் ரெக்கமெண்டேஷன்ல அதைன்னா இங்க ஆள் அனுப்புறது எப்படி, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி கொடுங்க, அதாவது வேலை வேணும்னா டிரான்ஸ்ஃபர் வேணும்னா பண்ணி கொடுங்க, அதுல வர கமிஷன்ல அதுல வர்ற டீலிங்ல பாத்தீங்கன்னா
எங்களுக்கு ஒரு பங்கு அப்படி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு பக்கம் வந்து வேட்டையாடி இருக்காரு. வேட்டையாடு விளையாடு எப்படிலாம் நடக்குதுன்னு பாருங்களேன். இவர் என்ன பண்ணாரு ஒரு காலத்துல கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீமான் அவர்களை எதிர்த்து எந்த அளவுக்கு பேசினார் அப்படின்னு தெரியும். நாம் தமிழர் தம்பிகளை எல்லாம், அதாவது நாம் தமிழர் தொண்டர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா வேணுமுனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே, அதாவது நீங்கள் கொச்சி புலிக்கொடி காட்டிட்டீங்கன்னா போதும், நாம் தமிழர் சொல்லிட்டீங்கன்னா போதும், உங்களை உள்ள வச்சு பெண்டை கழட்டி பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்பத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தார். இந்த வேலையெல்லாம் செஞ்சவர் தான் இந்த வருண் ஐபிஎஸ். இவருக்கு இப்போ போஸ்டிங் வர டிஜிபியாக உயர்வு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்துச்சு திருச்சியில்? இப்போ நேரம் உள்ள வச்சுருந்தா இது வரும். எப்படி நம்ம வந்து கைக்குள்ளே வச்சுருந்தா தான் வரும். இல்லை அப்படின்னா உங்களை தூக்கி எங்கே போடுவான்னு தெரியாது. தண்ணிலா காட்டுக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம ஏன்னா 90 கிட்ஸுக்குலாம் தெரியும் அந்த பழைய படத்துலலாம். ஒன்று வந்து ஓவராக பேசினா தண்ணியில் காட்டு தூக்கி போட்டுருவேன்னு சொல்லி இதே டைலாக் நிறைய படத்தில் வரும். இந்த போலீஸ்காரங்க மேட்ரு வந்தாவே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர்ணை பேசி இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கும். எவ்வளோ யோக்கியனா பேசினார் தெரியுங்களா? இப்போ உங்கள் மண்டபம் தண்டதில் ஏறிடுச்சு, மக்களுக்கு நீங்கள் வந்து காக்கி சட்டை போட்டு செய்கிற வேலையாது. இதெல்லாம் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல்லாம் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் வருண் ஐபிஎஸ் மேலே தக்க நடவடிக்கை எடுத்தால் குறைந்தது 3 to 10 வருடங்கள் கூட சிறை காவல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த அளவுக்கு போக விட்டுருவாங்களா விடமாட்டாங்களா அப்படின்னு தான் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2G அந்த இந்த ஜி எல்லாம் பார்த்துட்டோம். திருப்பியும் அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க தான் திருப்பியும் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மாறி மாறி இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் நம்ம ஆரம்பத்தில் அதான் முதல்ல சொல்லிட்டோம், மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு இங்கே குத்துது குடையுது அப்படின்னு சொன்னால் வேலைக்கே ஆகாது. இந்த ஊழல் வந்து திரும்ப திரும்ப இந்த ஆட்சிக்கு நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க. கடைசி நேரத்தில் இப்போ ஒரு 5000 ரூபா அறிவிச்சாரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு பட்டுவாடா செய்கிறாங்களா, இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்டை போட்டுருவோம். திருப்பி வந்து கரண்ட் பில் ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, இந்த அரசு அலுவலர்கிட்ட போனால் எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எதுவும் கண்டுக்கல, எனக்கு பொழப்பே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக தனித்தனியாக கொத்தா அழுது கொண்டு இருக்கிற விஷயங்களை மீடியாவில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக சேர்றதே கிடையாது. அது சட்ட ரீதியாக நான் சொல்கிறேன். நம்ம வந்து போய் வன்முறையில் ஈடுபடுங்க, அராஜகத்தில் ஈடுபடுங்கலாம் சொல்லவே இல்லை, அப்படிலாம் சொல்லவும் வரமாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சட்ட ரீதியாக இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, நாம் எதை நோக்கி போயிட்டுருக்குறோம், நம்ம அணுகுமுறைலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா கரெக்டான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்குமா இல்லையா? இல்லைனா இப்படி அல்லப்பட்டுட்டு தான் இருக்கணும். ஆனால் இதில் திரும்ப ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். நேரு செய்த ஊழலுக்கு கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் ஆதாரங்களை எல்லாம் நீதிமன்றமே வெளியில் விட சொல்லியிருக்காங்க. இதை இடி வெளியில் விட்டுருக்கு. இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கூடிய விரைவில் தேதி குறிக்கப்படும், அதாவது மேக்சிமம் தேதி குறிக்கப்பட்டு விட்டுறது. விசாரணை நடைபெற்று, அதாவது முதல்கட்ட விசாரணைன்னு சொன்னாங்க. அந்த முதல்கட்ட விசாரணைலாம் நடைபெறாது. ஸ்ட்ரைட்டாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரை கைது செய்து விசாரணை செய்து உள்ளே வைக்கிற வேலை தான் நடக்கும். இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள நேரு அவர்கள் வந்து சிறையில் இருப்பார். இது கண்டிப்பாக நடக்கும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2026 விழிச்சுக்குங்க மக்களே அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது. இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இந்திரங்கள், தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.